திருப்பூரில் 9 ஆண்டுகளுக்கு முன்பு அதிமுக எம்எல்ஏ பொள்ளாச்சி ஜெயராமன் மகனால் நேரிட்ட சாலை பேரிடர் வழக்கை மீண்டும் விசாரிப்பது தொடர்பாக காவல்துறை விடையளிக்க உயர்நீதிமன்ற நீதிபதி என் செந்தில்குமார் ஆணையிட்டுள்ளார். திருப்பூர் மாவட்டம் அதியூர் பிரிவு மேம்பாலம் அருகே கடந்த 2016ஆம் ஆண்டு அக்டோபர் 4ஆம் நாள் 2 மகிழுந்துகள் மோதி பேரிடருக்கு உள்ளானது. இதில் ஒரு மகிழுந்தில் பயணித்த வீரசுரேகா என்ற பெண் உயிரிழந்தார். இந்த வழக்கை விசாரித்த அவிநாசி நீதிமன்றம் மகிழுந்தை ஓட்டி சென்று பேரிடரை ஏற்படுத்தியதாக முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமனின் மகன் பிரவீனுக்கு ஓராண்டு சிறை உறுத்தல் விதித்து கடந்த 2024ஆம் ஆண்டு தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கு திருப்பூர் அமர்வு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வருகிறது. இந்த வழக்கை போலீசார் முறையாக விசாரிக்காததால் மறு விசாரணைக்கு ஆணையிடக் கோரி அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் ஆதரவாளர் பெங்களூரு புகழேந்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். பேரிடரை ஏற்படுத்திய கார் பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு சொந்தமானது எனவும் வேகமாக கார் ஓட்டி பேரிடரை ஏற்படுத்தியது அவரது மகன் பிரவீன் எனவும் புகழேந்தி தனது முறையீட்டில் குறிப்பிட்டிருந்தார். போலீசார் இந்த வழக்கை முறையாக விசாரிக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த காரில் கல்லூரி மாணவிகள் பயணித்தது ஏன் என்கிற கோணத்தில் போலீசார் விசாரிக்கவில்லை எனவும் அரசியல் பின்புலமும் இதற்கு காரணம் எனவும் புகழேந்தி குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிகழ்வில் உண்மை நிலையை வெளிக்கொண்டு வர வழக்கை மீண்டும் விசாரிக்க காவல்துறைக்கு ஆணையிட வேண்டும் என கோரியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி என் செந்தில்குமார் 4 வாரங்களில் விடையளிக்குமாறு காவல்துறைக்கு ஆணையிட்டு விசாரணையை தள்ளி வைத்துள்ளார்.